10th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th to 9th நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் யூனிட் 6 நிகழ்கலை இது வந்து பார்க்க போகிறோம். சரியா? கரகம் அப்படின்றது வந்து கும்பாட்டம். கரகத்தை என்னன்னு சொல்கிறோம்? கும்பாட்டம். ஸோ கும்பாட்டம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு 4 கொடுப்பாங்க ஆப்ஷனு. கரகமா, மயிலாட்டமா, காவடி ஆட்டமா, இல்லாட்டி ஒயிலாட்டமா அப்படின்னு கேட்டால் கும்பாட்டம். இந்த கரகாட்டக்காரன் படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். கை எடுத்து கும்பிட்டுக்கிட்டே தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ கரகம் தான் கும்பாட்டம். சரியா? அடுத்து நையாண்டி மேலே இசை, நாதசுரம், தவில், பம்பை இதெல்லாம் இசைத்து ஆடுவாங்க. இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படின்னு வரையறை இல்லை. அந்த படத்தில் நிறையா பேர் நடிப்பாங்க. இத்தனை பேர் தான் ஆடணும்னு வரையறை கிடையாது. ஆணும் ஆடலாம், பெண்ணும் ஆடலாம். ஆண் பெண் வேடமிட்டு கூட ஆண்களே ஆடலாம். நீரற வரியற கரகத்து அப்படின்னு கரகம் பற்றி புறநானூரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவுட் சைடில் தான் ஆடுவாங்க. ஸோ புறநானூறு கரகத்து. சிலப்பதிகாரத்தில் மாதவி 11 வகை ஆட்டம் வந்து ஆடுவாங்க. அதில் குடக்கூத்தும் ஒன்று. கரகாட்டத்துக்கு அடிப்படை வந்து குடக்கூத்து அப்படின்றாங்க. குடக்கூத்து சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடின 11 வகை டான்ஸில் வந்து ஒன்று. சரி, மாதவின்னு ஒரு கேரக்டர் கூட கரகாட்டம் அந்த படத்தில் வரும். தமிழ்நாட்டில் வந்து மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இங்கெல்லாம் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. மயிலாட்டம். மயிலாட்டம் அப்படின்னா நையாண்டி மேளம். மயில் இருந்தாலே அதை வச்சு காமெடி பண்ணுவாங்க. நையாண்டி மேளத்துக்கு தான் மெயின் ஆடும். கரகாட்டத்தின் துணை ஆட்டம். ஸோ கரகாட்டத்துக்கு துணை ஆட்டம் என்ன அப்படின்னா மயிலாட்டம். சரியாக அந்த படத்துலேயே வந்து மயில் ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க பக்கத்துலேயே ஆடுவார். ஸோ கரகாட்டத்துக்கு துணை ஆட்டம் மயிலாட்டம். சரியா? ஊர்ந்து ஆடுதல், இறக்கை விரித்து ஆடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், தாவி ஆடுதல், இருபக்கமும் சுற்றி சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் அப்படின்ட்டு பல டைப்பில் வந்து ஆடுவாங்க. அடுத்து வந்து காவடி ஆட்டம். காவடி ஆட்டம்னா காணா பாரந்தாங்கும் கோல். காணா பாரம் தாங்கும் கோல். காவடி ஆட்டத்தில் வந்து மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி, பறவை காவடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காவடி டைப் வந்து இருக்குது. இலங்கை, மலேசியா, புலம்பெயர் தமிழர்கள் இடத்துல வந்து இந்த காவடி ஆட்டம்லாம் ஆடுவாங்க. காவடி ஆட்டம்னா என்னது? முருகனுக்கு ஆடுறது தானே. ஸோ இந்த ஒரு படத்தில் கூட அஜித் படத்தில் கூட பில்லா படத்தில் அதில் இல்லையா மலேசியாவில் தானே இருப்பாங்க. மலேசியாவில் வந்து அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி காமிப்பாங்கள்ல. புலம்பெயர் தமிழர்கள் அந்த இடங்கள்லாம் வந்து காவடி ஆட்டம் நடக்கும். ஸோ இது வந்து காணா பாரம் தாங்கும் கோல். எல்லா டைப் ஆஃப் காவடியும் வந்து இருக்கும். அடுத்து ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் அப்படின்னா ஒரே கலர் துணி போட்டுக்கிட்டு முண்டாசு போல் கட்டிக்கிட்டு சிறு துணியை வச்சு இசைக்கேற்ப ஆடுவாங்க. அதுதான் வீசி வீசி ஆடுவாங்கள்ல, அதுதான் ஒயிலாட்டம். இது கம்பீரத்துடன் ஆடுதல் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிலாட்டம் ஒரே கலர் துணியை வச்சுக்கிட்டு முண்டாசு போல் சிறு துணியை கட்டிக்கிட்டு இசைக்கேற்ப வீசி அது கம்பீரத்துடன் ஆடுதல் சிறப்பு. ஒயிலாட்டம் வந்து 2 வரிசையாக ஆடுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஆண்கள் தான் ஆடுவாங்க. 2 வரிசையாக ஆடுவாங்க. ஆண்கள் வந்து ஆடுவாங்க. தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு இந்த இசைக்கருவிகளெல்லாம் பயன்படுத்தி ஆடுவாங்க. ஒயிலாட்டம் அப்படின்னா ஒரே கலர் துணியை வச்சு ஆடுவாங்க. முண்டாஸ் போல் கட்டிக்கிட்டு சிறு துணி இசைக்கேற்ப வீசி வீசி ஆடுறது. கம்பீரத்துடன் ஆடுதல். 2 வரிசையாக மேக்ஸிமம் ஆண்கள் தான் ஆடுவாங்க. தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு இந்த இசைக்கருவிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு. அடுத்து தேவராட்டம் இல்லாட்டி சேர்வை ஆட்டம். வானத்து தேவர்கள் ஆடும் ஆட்டம்னு பேர். ஆண்கள் மட்டுமே. தேவர்களானே ஆண்கள் தானே. ஸோ ஆண்கள் மட்டும் ஆடுறது. ஸோ இதுக்கு வந்து உரிமை, தேவதும்பி, உரிமை எங்கள் மேலே வந்து உரிமை மேளம்லாம் அடிப்பாங்கள்ல, தேவதுந்துபி இதெல்லாம் இசைக்கருவிலாம் பயன்படுத்துவாங்க. 8 to 13 கலைஞர்கள் பொது மரபு. தேவர்னாலே இந்த தேவர்கள்னாலே இந்த நம்பர்ஸ் கணக்கெலாம் வச்சுருப்பாங்க. 3 பேர் தான் உட்காரணும், 5 பேர் தான் அப்படினால 3ன்றனால 13. அது போக 8 முழுமையானவர்கள். தேவர்கள் தான் முழுமையானவர்கள். ஸோ 8 to 13 கலைஞர்கள் ஆடுறது பொது மரபு. சடங்கு சார்பாக ஆடுறது. இதனால் வந்து இது சேர்வை ஆட்டம் அப்படின்னா சடங்கு சார்பாக ஆடுறது. அடுத்து சேவை பலகை. சேர்வைனால சேவை பலகை, சேமக்களம். அடுத்து வந்து ஜால்ரா. தேவர்கள்னால இந்த கடவுளுக்கு ஜால்ரா அடிப்பாங்க. ஸோ ஜால்ரா. அடுத்து இசைச்சார்பு கலை, வழிபாட்டுக்கலை அப்படின்னு பேர். இசைச்சார்பு கலை எது அப்படின்னா தேவராட்டம். வழிபாட்டுக்கலை எது அப்படின்னா தேவராட்டம். அடுத்து பொய்க்கால் குதிரை ஆட்டம், போலச் செய்தல், அரசன் அரசி போல் வேடமிட்டு புறவி ஆட்டம், புறவி நாட்டியம். மராட்டி காலத்தில் வந்து தஞ்சாவூரில் வந்து பொய்க்கால் குதிரை வந்து மராட்டி காலத்தில் இந்த தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இது வந்து புறவி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை போலச் செய்தல், அரசன் அரிசி வேரமிட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் புறவி ஆட்டம், புறவி நாட்டியம். ஸோ பொய்க்கால் குதிரையில் வந்து அந்த காலை மறைக்கிறதுக்கு வந்து ஒரு புடவை மாதிரி கீழே தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா. ஸோ புடவைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நையாண்டி மேளம், நாதசுரம். அடுத்து ராஜஸ்தான். இதுக்கு வந்து பாட்டு வந்து போட மாட்டாங்க. குதிரைக்கு வந்து அதாவது இந்த பொய்க்கால் குதிரை இருக்கு இல்லையா, குதிரைக்கு வந்து பொய்க்கால் குதிரைக்கு பாட்டு போட மாட்டாங்க. எதுக்கு பாட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா
குதிரைக்கு தான் ஏன்னா குதிரையை கணச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த சவுண்டே பெரிய சவுண்டாக இருக்கும். ஸோ பாட்டு கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நையாண்டி மேளம் நாதஸ்வரம். அடுத்து வந்து ராஜஸ்தான் கச்சிக்குடி, அங்கே ஆல்ரெடி பார்த்தோம்ல துணி தொங்குன்னு சொன்னோம்ல. ஸோ கச்சிக்குடி, கேரளா குதிரைக்களி, கேரளா குதிரைக்களி, ராஜஸ்தானில் கச்சிக்குடி அது பேர். அடுத்து தப்பாட்டம், தப்புனா ஒரு தோற்கருவி. சரியா, ஆண்கள் மட்டுமே வந்து இப்போ வந்து பெண்களும் வந்து ஆடுறாங்க. தப்பு தோற்கருவி வந்து கோயில் திருவிழா, திருமணம், இறப்பு இதுக்கெல்லாம் வந்து பாடுறது தப்பு தோற்கருவி. அடுத்து வந்து விழிப்புணர்வு முகாமுக்காகவும், அடுத்து வந்து விளம்பரம் கொடுக்கறதுக்காக தகக தகத தகத தகக தகதக்க தத்தக்கு தத்தக்க என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட மும்பெருக. ஸோ தகக தகக அப்படின்னு பாடுறது வந்து திருப்புகழ். திருப்புகழ் பாடினது வந்து அருணகிரிநாதர். சரியா, திருப்புகழ் திருக தகக தகக தகக்க அப்படின்னு பாடுறது வந்து திருப்புகழை பாடன்னு தப்பாட்டம் வச்சு தான் பாடுறாரு. ஸோ திருப்புகழில் அருணகிரிநாதர் வந்து பாடுறது. அடுத்து தப்பட்ட இசைக்கருவி வந்து பறை அப்படின்னும் சொல்கிறோம். பறைனா சொல்லுதல், பறைதல். தொல்காப்பியர் கூறும் கருப்பொருளின் படி பறை அப்படின்னு பறை பாடல் வந்து செய்திகள் இலக்கியத்திலும் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ரெண்டு வரிசையாக தப்பாட்டம் வந்து 2 வரிசையாக ஆடுவாங்க. எதிரெதிர் திசையில் வந்து நின்று ஆடுவாங்க, குதிச்சு ஆடுவாங்க, உட்காந்து எழுந்து. ஸோ 2 வரிசையில் தப்பாட்டம் அப்படின்னா அந்த தோற்கருவி வச்சுட்டு 2 வரிசையில் ஆடுவாங்க, எதிரெதிர் திசையில் வச்சுட்டு ஆடுவாங்க, அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு போவாங்கள்ல. ஸோ அடுத்து குதித்து ஆடுவாங்க, உட்காந்து எந்திரிச்சு ஆடுவாங்க. நடையாட்டம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. குழுவாக பங்கேற்கின்றனர் அப்படின்றாங்க. அடுத்து புலியாட்டம், தமிழ்நாடு மக்களின் வீரக்கலை வந்து புலியாட்டம். இதுக்கு பாட்டு கிடையாது, வசனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கும் பாட்டு கிடையாது, எதுக்கு கிடையாது. குதிரைனாலும் பாட்டு கிடையாது, புலி எந்த அனிமல்ஸ்க்கும் பாட்டு கிடையாது. அடுத்து தப்பு மேளத்திற்கு ஏற்ப ஒருவரோ 2 பேரோ சேர்ந்து ஆடுவாங்க. தெட்டுக்கூத்து வந்து நாட்டுப்புற மக்களால் பாடப்படுவது. அது வந்து களத்து மேட்டில், தெரு சந்திப்பில், அங்கெல்லாம் கதை, இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு இதெல்லாம். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக வந்து இது நடக்கும். கூத்துப்பற்றை முத்துசாமி தான் கலைஞாயிறு அப்படின்னு சொல்லுவார். கூத்துப்பற்றை உருவாக்குனது யாருன்னா முத்துசாமி, அவர் தான் கலைஞாயிறுன்றாங்க. தெருக்கூத்து தமிழ் கலை அடையாளமாக்கியவர். தெருக்கூத்து வந்து தமிழ் கலையின் அடையாளமாக்கியவர். நாடகக்கலையை மீட்டெடுப்பதே குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர். புதுவித நாடகம் வந்து உருவாக்கியவர். நேரடி இசை முறையை அதில் அறிமுகம் செய்து வைத்தவர். சமூக அறிவியல் மாற்றங்களை பேசின இவர். நாடகம் வந்து உலகம் முழுசும் வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து தாமரை திரு, இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு என்ன கொடுத்துருக்குன்னா தாமரை திரு விருது வந்து இவருக்கு கொடுத்துருக்கு. அடுத்து தமிழ்நாட்டின் கலைமாமணி விருது. அடுத்து வந்து தெருக்கூத்து வேளாண்மை செய்வோர் கலை அப்படின்ட்டு இருந்தது, அது வந்து மாற்றிருக்காரு. அர்ஜுனன் தபசு, மழை வேண்டி அர்ஜுனன் தபசு மழை வேண்டி ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. தெருக்கூத்து நாடகமாக வளர்ச்சி அடைஞ்சு இதனை வந்து கதகளி போன்று செவ்வியல் கலையாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்து தோற்பாவை கூத்து. தோற்பாவை கூத்து தோளிலாலான வெட்டு வரைபடம் விளக்கில் காமிச்சு, தோளிலாலான வெட்டு வரைபடத்தை ஒரு விளக்கில் காமிச்சு தோற்பாவை கூத்து. அது எப்படின்னா இசை, ஓவியம், டான்ஸு, நாடகம் பல குரலில் பேசுகிறது, இப்படி எல்லாமே வச்சு தோற்பாவை கூத்து வந்து நடக்கும். சங்க காலம் முதல் இப்போ வர வந்து இந்த இலக்கியங்கள்லாம் வந்து தோற்பாவை கூத்தை வந்து காமிக்கிறாங்க அப்படி 18ஆம் நூற்றாண்டில் இருந்து. ஓகே, அடுத்து திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் இதை பற்றி செய்தி இருக்குது. இதில் தோற்பாவை கூத்து பற்றி திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும். ஸோ இந்த தோற்பாவை கூத்தில் இந்த அசின் ஒரு படத்தில் ஆடுவாங்கள்ல, அதுதான். சரியா, வெட்டு வரைபடத்தை வச்சு விளக்கில் காமிச்சு அதில் இசை, ஓவியம், டான்ஸ், நடனம், பல குரல் எல்லாமே இருக்கும். அதுலேயே வந்து நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த பாட்டு வருமே முகுந்தான் சாங்கே வரும். சங்ககாலம் முதல், அது சங்ககாலம் மாதிரி தானே அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ இருந்து இப்போ வர இருக்குது. சரியா, திருவாசகத்தில் அந்த பாட்டி வந்து திருவாசகம் புக்கு வச்சுருப்பாங்க. திருவாசகம், பட்டினத்தார் பாடல், இந்த 2 புக்கும் வச்சுருப்பாங்க. 2 புக்கில் இருக்க செய்திகளையும் வந்து சொல்லும். அடுத்து வந்து அந்த 2 இதில் இருக்க செய்திகள் வந்து தோற்பாவை கூத்து அப்புறமே இருந்ததுக்கான குறிப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஊராக சென்று கூட்டு குடும்பம், அவங்க பெரிய ஃபேமிலியாக தானே இருப்பாங்க. ஊராக அவங்க கூட ட்ரெயினில் ஏறி மாறி போவாங்கள்ல. ஸோ ஊராக சென்று கூட்டு குடும்ப கலையாக அது வந்து இருந்திருக்கு. கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டமாக மாற்றமடைந்தது. சரியா, அடுத்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ராச சோழன் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. ராசராச சோழன் பல நாடுக்கு பயணம் செய்தது, இதான் எக்ஸாம்பிள். அப்போ ராச சோழன் தெரு எங்கே இருக்குது கேட்பாங்க. மலேசியாவா சிங்கப்பூர்னா மலை. ஆல்ரெடி ஒன்று தமிழ் வந்து மலேசியான்னு தான் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் மலை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலாலம்பூரில் தலைநகர் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ராச சோழன் தெரு வந்து இருக்குது. இது வந்து 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க.
அடுத்து பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி. பூத்தொடுத்தல் வந்து உமா மகேஸ்வரி மதுரை. ஓகே, பூனாலே மதுரை தானே, மல்லிகைப்பூ மதுரை. உமா மகேஸ்வரி. இந்த பூவை தொடுப்பது எப்படி? இறுக்கி முடித்தால் காம்பு கழுத்து முறியும், தளர பிணைத்தால் நழுவி விடும், அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு உமா மகேஸ்வரி. இப்போ வந்து தேனி ஆண்டிப்பட்டியில் வந்து இருக்காங்க. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை. அவங்க வந்து நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை. சரியா? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். எழுதினது வந்து குமரகுருபரர். ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லிட்டு செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறை அரைமணி வட்டமாட தொந்தி ஆடுக செங்கீரை அதாவது குழந்தை வந்து இப்போ பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தலை வந்து அப்படி செங்கீரை காற்றுல ஆடுற மாதிரி ஆடுமா. ஸோ அதை பற்றின பாடல் தான் அது செங்கீரை பருவம். பண்டினா வயிறு, அசும்பியனா ஒளி வீசுகிற, முச்சினா தலையுச்சி கொண்டை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதில் எதுனாலும் கேட்கலாம். முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை, உச்சி மாதிரி தானே இருக்குது. ஸோ தலையுச்சி கொண்டை. அடுத்து கிங்கினி சிலம்பு, அரைஞான் அரைவடம், தொந்தி சிறு வயிறு, பொட்டு சுட்டி, அப்புறம் கம்பி குண்டலம் காதின் குலை, உச்சிக்கொண்டை ஒளிமிக்க முத்து, வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே செங்கீரை ஆடி வருக. சரி, பண்டினா வயிறு, பண்டிகைக்கு வயிறு நிறையா சாப்பிட்ருவோம். பண்டினா வயிறு. அசும்பியனா ஒளி வீசுகிற, முச்சினா தலையுச்சி தானே, ஸோ தலையுச்சி கொண்டை. அடுத்து கிண்கிணி சிலம்பு, ரெண்டுமே காலில் அணிகிறது. கிண்கிணி சிலம்பு. அரைஞான் இடுப்பில் அணிகிறது, அரை வடமும் அதான். தொந்தினா சிறு வயிறு. பொட்டுனா பொட்டு எங்கே வைப்போம், அங்கே தான் சுற்றி நெத்தி சுட்டியும் இருக்கும். அடுத்து கம்பி குண்டலம் தான் காதின் குலை. உச்சிக்கொண்டை சுற்றி ஒளிமிக்க முத்து வந்து சுற்றி வைப்பாங்கல்ல அது. அடுத்து வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனை செங்கீரை ஆடி வருக. அடுத்து பேபி 5 to 6 மாதத்தில் தலை நிற்காத ஆடும்ல செங்கீரை மாதிரி, அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. இருக்கை ஊன்றி ஒரு கால் மடக்கி மற்றொரு கால் நீட்டி தலை நிமிர்த்தும் முகம் அசைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வர்றது. சிலம்பு கிங்கினி காலில் அணிவது, அரிங்கான் இடியில், சுட்டி நெட்டியில், குண்டலம் குலை காதில், சுழி வந்து ரெட்டச்சுழி எப்படிம்பாங்களா, இப்போ தலையில் அணிவது. இந்த சூழிம்பாங்க, நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் அந்த பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்னது, சிற்றிலக்கியமாக என்னன்னு கேட்டால் 96 வகை சிற்றிலக்கியத்தில் வந்து தான் பிள்ளைத்தமிழ். 10 பருவம் இருக்குது. பருவத்திற்கு 10 பாடல் அப்படின்னு 100 பாடல் இருக்குது. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் 2ஆக இருக்குது. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழ் வடமொழி எல்லாம் கற்றுட்ருக்காரு. இந்துஸ்தானிலையும் புலமை பெற்று இருக்கார். இவர் என்னென்ன குமரகுருபரர் என்ன எழுதியிருக்காரு, கந்தர் ரிலேட்டடாக தான் நிறைய எழுதியிருப்பார். கலம்பகம், ஸோ கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி பிள்ளைத்தமிழ், மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், ஸோ மதுரை கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், காசி கலம்பகம், திருவாரூர் மும்மணி கோவை. 3 மணிகளை இணைச்ச மாதிரி மும்மணி கோவை. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க குமரகுருபரர் எழுதினது. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. தமிழ் வடமொழி இந்துஸ்தானிலெல்லாம் புலமை பெற்றிருந்தார். என்னென்ன எழுதினார், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், காசி கலம்பகம், திருவாரூர் மும்மணி கோவை. இதெல்லாம் இவர் எழுதினது. இருபாலருக்கும் பொதுவான பருவம் எது அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது 7 வந்து எல்லாருக்கும் வந்து காமனான பருவம். காப்பு அப்படின்னா முதல் பருவம். காப்புனா இந்த காப்பு கட்டுவாங்கல்ல, காலில் இதில் கையிலலாம் காப்பு கட்டுவாங்க ஃபஸ்ட்டு. அது செங்கீரைன்னா ஆல்ரெடி பார்த்தோம், 5 to 6ஆவது மாதத்தில் தலை ஆடுறது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து தாள் அப்படின்ட்டு, தாள்ன்றது தவழ்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாள்னா தவழ்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் 3ஆவது பருவம். அடுத்து சப்பானின்னா என்னது, ஒரு மாதிரி காலை வச்சு நடப்பாங்கல்ல அது. அடுத்து முத்தம் கேட்டால் முத்தம்லாம் தருவாங்க, புரியும். அடுத்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, முத்தம் கொடுத்துட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, வருகை. அடுத்து அம்புலி. ஓகேவா, இந்த மாதிரி 7 பருவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காப்பு, கையில் காப்பு கட்டுறது. அடுத்து தலை ஆட்டுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு தவழ்கிறது தாள். அடுத்து அரைகுறையாக நடக்கிறது சப்பானி. அதுக்கப்புறம் வந்து முத்தம். அடுத்து வருகை, நடந்து வர்றது. அடுத்து அம்புலி. சரியா? இப்போ ஆண்பாலுக்குன்னு இருக்க கடைசி 3 பருவங்கள் எப்படின்னா சின்னதாக இருக்கும். சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஓகேவா, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆண்பால். பெண்பாலுக்குன்னா கலங்கு, அம்மானை, ஊஞ்சல். அம்மாடி அப்படின்னு தானே இப்போ கேர்ள்ஸை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆடுவாங்க, கலங்கு. இது 3 வந்து பெண்பாலுக்கு. அடுத்து கம்பராமாயணத்தம் வந்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் சொன்னது பாரதியார். ஃபஸ்ட்டு வந்து பாலகாண்டம். கம்பராமாயணத்தில் என்னென்ன வரும்னா பாலகாண்டம், ஆற்றுப்படலம். அடுத்து பாலகாண்டம், நாட்டுப்படலம். பாலகாண்டம் 2மே நாட்டுப்படலம். அடுத்து அயோத்திய காண்டம், கங்கை படலம்.
அடுத்து அயோத்திய காண்டம், கங்கை கான் படலம், அடுத்து யுத்த காண்டம். ஸோ இத்தனை காண்டமும் வந்துடும். ஃபஸ்ட்டு கம்பராமாயணம். இதில் வந்து பாலகாண்டம் ஆற்றுப்படலமா, ஆற்றுப்படலம் ஃபஸ்ட்டு கோசல நாட்டில் இருக்க ஆறு. சரியா, எடுத்தோடனே கோசல நாட்டில் இருக்க ஆறு பற்றி தான் பாலகாண்டம். தாத்தகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் தமிழ் பொய்கை தோறும் புதுமணர் போடும் மாதவி வேலி பூவ வயல் தோறும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தகு சோலை செண்பக காடு இதெல்லாம் வந்து கோசல நாட்டில் இருக்கிறத பற்றி பெருமையாக பாடியிருப்பாங்க. இப்படி தாத்தகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் தமிழ் பொய்கை தோறும் புதுமணர் தோறும் மாதவி வேலி பூவ வயல் தோறும் அப்படின்ட்டு பாலகாண்டம் பற்றி கம்பராமாயணம் சொல்லியிருக்காங்க. அடுத்து தண்டலை மயில்கள், தண்டலை நாடு. ஸோ வந்து தண்டலை மயில்களோடு தாமரை விளக்கம் தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மடுதல் மாதோ. இதில் மாதவின்னு வரும், இதில் மாதோ அப்படின்னு வரும். ரெண்டு கம்பராமாயணத்தில் தான் வருது. சரியா, பாலகாண்டம் ஃபஸ்ட்டு ஆற்றுப்படலம். இது வந்து தண்டலை மயில்கள் நாட்டுக்குள்ளே போயிடும். ஸோ நாட்டுப்படலம். அடுத்து பாலகாண்டத்தில் வந்து திரும்ப நாட்டுப்படலம். வன்மையில்லையோர் வறுமை இன்மையார், அதாவது இல்லையே செயிற்றி உண்மை இல்லையால், அதாவது என்னென்னா வந்து வறுமை இல்லாதனால வந்து இங்கே உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை இல்லாததுனால வந்து போர் புரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லாததுனால இன்னும் தேவையில்லை. சரியா, அப்படி சொல்ல வறுமை இல்லாததுனால கொடை செய்ய தேவையில்லை, வறுமை இல்லாததுனால கொடை பண்ண தேவையில்லை, போர் இல்லாததுனால உடல் வலிமையை காட்ட முடியலை, பொய் இல்லாததுனால மெய்யை நிலை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லாததுனால இன்னும் இல்லை. அந்தளவு நாட்டை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ராமராட்சி செய்கிற நாடு அப்படி இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி இல்லாததுனால அறியாமை இல்லை. ஸோ இந்த மாதிரி. அடுத்து அயோத்தியா காண்டம். சரியா, பாலகாண்டம் முடிஞ்சா, இங்கே ஃபுல்லாக கோசல நாடு, இதில் தண்டலை இதெல்லாம் முடிஞ்சா, அடுத்து அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டம் வந்து கங்கை படலம். வெய்யோனொளி தன்மேனியில், இது வந்து குகன் நினைக்கிறது. ஸோ வெய்யோனொளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யாவென மிளையானோடு மையோ கதமோ மறி ஐயோ விவன் வடிவென்பது. அவரை பற்றி பாராட்டுறாரு. ஐயோ இது கருப்பு மையின்றதா, இது மரகதம் அப்படின்றதா, ராமரை பற்றி பாராட்டுறாரு. யார்? குகன். சரியா, குகன். மையா இது மரகதமா, ஐயோ எப்படி இவர் சொல்கிறது, ராமனோட அழகை எப்படி சொல்கிறது அப்படின்னு. வெய்யோனொளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யான முடியலோடு அப்படின்ற மாதிரி வரும். சரியா, குகன். அயோத்தி காண்டம். இது கங்கை கான் படலம். இது வந்து ஓசை தரும் இன்பம் ஊமையில்லா இன்பமடா அப்படின்னு சொல்கிறது பாரதியார். எல்லா இதுக்கும் பாட்டுக்கு முன்னாடி ஒரு லைன் வரும், ஓசையில்லா இன்பம் ஊமையில்லா இன்பம்டா, பாரதி. ஓகேவா, சந்தை இன்பம் அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னா வந்து கம்பராமாயணத்தில் தான் சொல்லுவாங்க. சந்தை இன்பம் அதிகமாக கம்பர் எழுதியிருக்கார் இல்லையா. ஸோ அதனால் சந்தை இன்பம் அதிகமாக இருக்கிறது இது கம்பராமாயணம். பரதன் வந்து கங்கையை கடப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்கிற மாதிரி இது. ஆழ நெடுந்திரை கடந்திவர் போவாரோ வேல நெடும்படி கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்ல அன்றோ. சோரே என்ன பண்ணுவேன். திரும்ப குகன் வருத்தப்படுறாரு, பரதன் இதை கடந்து போயிடுவாரா, தோழன்னு வேற சொல்லிட்டாரே, நம்ம என்ன பண்ணுறது, அவங்கள விடவும் மனசு இல்லையே, என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புற மாதிரி. ஃபஸ்ட்டு ராமனை பார்த்து அழகலை அப்படி பேசுகிறாரு. அடுத்து இப்போ கடந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து யுத்த காண்டம். கும்பகர்ணன் வடைப்படலம். ஆக்சுவலி இதுலேயே வந்து இன்னொரு காண்டம் வந்து வரும், அதாவது இன்னொரு பாடல் வந்து வரும். அது எதில் வரும்னா வந்து அடுத்து 11th 12th வரும். ஸோ அதை தான் வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து யாரை வந்து தம்பியாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. அது இன்னும் நிறையா பாட்டு வரும், அதில் பார்க்கலாம். அடுத்து யுத்த காண்டம் வந்து கும்பகர்ணன் வதைப்படலாம். சரியா, கும்பகர்ணன் வந்து உலக்கையால் இடின்னு இடித்து அவரை எழுப்ப பார்க்குறாங்க. சரியா, உறங்குகின்ற கும்பகர்ணன் மாய வாழ்வு காலதூதர் ஒன்று வந்து கூப்பிட்றாரு. உறங்குவாய் நல்லா உறங்குவாய், காலதூதர் வந்து ஒன்று கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ராவணனிடம் தூது போனவர் யார் அப்படின்னா அங்கதன், வாலியோட மகன். சரியா, வாலியோட மகன் அங்கதன் ராவணனுக்காக தூது போய் அங்கே போப்பா அப்படின்னோடனே அங்கே போயிட்டார் அங்கதன். சரியா, இது வந்து மிகப்பெரிய நூல், இதிகாச நூல், வழி நூல் அப்படின்றாங்க. இது கம்பராமாயணம் மிகப்பெரிய நூல், இதிகாச நூல், வழி நூல் அப்படின்றாங்க. இந்த போர் மட்டும் 18 மாதம் நடந்துச்சா. அப்போ எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் நடந்திருக்கு போர். ஓகேவா, அடுத்து இதில் எத்தனை காண்டம் இருக்குது? ராமாயணம் அதுலேயே 6 இருக்குது. ஸோ 6 காண்டம், 113 படலம், 10,569 பாடல். ஏன்னா பெரிய நூல் சொல்லியாச்சு. ஸோ 10,000 பாடலுக்கு மேலே இருக்குது. கம்பர் தமிழில் வந்து ராமாவதாரம்
அப்படின்னு சொல்லிட்டு சந்தனயம் மிக்க வயது. சரியா? கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். இதெல்லாம் அவரை பற்றி சொல்கிறது. சோழ நாட்டு திருவழுந்துறையை சேர்ந்தவர். அவர் சோழ நாட்டில் திருவழுந்துறையை நல்லா வழுக்கி விழுந்துருவார். அப்போயே ஒரு கவி, அப்போ கூட ஒரு கவி பாடுவார் அப்படி. அடுத்து திருவெண்ணை நல்லூர் சடையப்பா வள்ளல் ஆதரவு செஞ்ச. திரும்ப வெண்ணெயை கீழே ஊற்றி வச்சா வழுக்க தானப்பா செய்யும். வெண்ணெயை கீழே ஊற்றி வச்சிடுறாரு அப்போ அவங்க கம்பருக்கு வழுக்கி விழுந்துடுறாரு. அதை வச்சும் அவர் ஒரு கவிதை வந்து பாடுவார். சரியா? அடுத்து விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். விருத்தப்பா நிறையா அதில் இருக்கும். அடுத்து சீவக சிந்தாமணி தான் விருத்தப்பாவால் அதிகம் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. கரெக்டாக? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது, இதெல்லாம் வந்து இவர் இயற்றினது. சரியா? யார் இயற்றினது? கம்பர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு? சரஸ்வதி கம்பர் வந்து இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலையை வச்சு, இது ஒரு யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க. எப்படின்னா, சிலையை வச்சுக்கிட்டு சரஸ்வதி சிலைன்னு கூட வச்சுக்கோங்க. சரஸ்வதி சிலையை வச்சுக்கிட்டு அந்தாதின்னு சொல்லிட்டு கம்பரை வந்து இழுத்துட்டு போவாங்களாம். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை விளக்கம், கை வச்சு தானே இழுக்கணும். திருக்கை விளக்கம், ஏர் 70, சிலை 70 அப்படின்னு சொல்லிட்டு 70 பேர் சேர்ந்து, இந்த பக்கம் ஒரு 70 பேர், ஏர் 70, இந்த பக்கம் வந்து ஒரு 70 பேர் சேர்ந்து ஏர் 70 சிலபதுன்னு கம்பரையும் வச்சு, சரஸ்வதியை வச்சு, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்க கம்பரை. ஓகேவா? திருக்கை வழக்கமும் ஏர் 70 விவசாயம் சம்மந்தப்பட்டது. கைனாலே விவசாயம் பண்ணுறதுக்கு தேவை, ஏறுனாலும் விவசாயம் தேவை. இது ரெண்டு விவசாயம் சம்மந்தப்பட்டது அப்படின்றாங்க. தமிழுக்கு கதி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தான். கம்பராமாயணம்னோடனே மகாபாரதம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. தமிழுக்கு கதி. ஏன்னா தமிழ்னு வரும்போது திருக்குறள் வந்துடும். ஸோ திருக்குறள், கம்பராமாயணம். சரியா? சமகாலத்தவர் வந்து கம்பரோட சமகாலத்தவர் யார்? ஜெயங்கொண்டார், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர். ஜெயங்கொண்டார் இவர் கூட இருந்தாலே ஜெயம்தான், புகழ் தான். ஒருத்தர் ஒட்டிக்கிட்டும் வந்துடுவார். இவங்க 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கம்பருக்கு புகழ், ஜெயம் எல்லாமே கிடச்சிரும். அடுத்து பாலகாண்டம்னா குழந்தை பிறப்பு பற்றினது. அயோத்திய காண்டம் வந்து கோசல நாடு, சடாயு நதி பற்றினது. சுந்தரகாண்டம்னா அனுமானுக்கு அந்த கனையாளியை கொண்டு போய் கொடுக்குற பற்றினது. அடுத்து வந்து கங்கை படலம்னா குகன் காட்டில் பார்க்குறது. ஆரண்ய காண்டம் அப்படின்னா காடு. கிட்கிந்தா காண்டம்னா பிரிதல். அடுத்து யுத்தகாண்டம், உத்தரகாண்டம் தான் ஒட்டக்கூத்தர். கடைசியாக 7ஆவதாக ஒட்டிகிட்டு வந்துருச்சு உத்தரகாண்டம். 6 காண்டம் முடிஞ்சு இல்லையா? 6 காண்டம் பார்த்தோம்ல, 7ஆவதாக எக்ஸ்ட்ராவாக வந்து வந்திருக்கும். அது கடைசியாக எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அயோத்திய காண்டம் வந்து கோசல நாடு, சடாய் நதி. அடுத்து கங்கை படலம் குகன் இருக்கிறது. ஆரண்ய காண்டம் காடு. கிட்கிந்தா காண்டம் தான் பிரிதல். சுந்தரகாண்டம்னா அனுமார் கனையாளியை கொடுக்கறது. யுத்தகாண்டம். அடுத்து உத்தரகாண்டம் கடைசியாக உத்தரவிட்டு கடைசியாக ஒன்று சேர்த்துருக்காங்க, அது ஒட்டிக்கிட்டாங்க. ஸோ ஒட்டக்கூத்தர் எழுதுனது. இது வரைக்கும் கம்பர் எழுதுனது. ஒட்டக்கூத்தர் ஒட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒன்று எழுதி வச்சுருக்காரு. அதுதான் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்காரு. அவ்வளோதான். பாய்ச்சல்னா கந்தசாமி வந்து எழுதுனது. ஓகேவா? மயிலாடுதுறையில் நாகப்பட்டினமில் இருந்திருக்காரு. ஸோ தக்கையின் மீது 4 கண்கள் தான் வந்து பாய்ச்சல். சாயாவனம் அப்படின்ற புதினம். கந்தசாமி அந்த படத்தில் வந்து போலீஸாக இருப்பார். விக்ரம் நடிச்சிருப்பார்ல, எந்த பக்கமும் சாய மாட்டார், ரொம்ப நேர்மையாக இருப்பார். சாயாவனம் புதினை. விசாரணை கமிஷன் வைப்பார். போலீஸ் தானே அவர் ஆரச்சாமி. ஸோ வந்து விசாரணை கமிஷன் வச்சு தான் எதுனாலும் பண்ணுவார். புதினம், இந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு. அடுத்து சுடுமண் சிலைகள் கடைசி இந்த சாமி படத்தில் கடைசியாக ஒரு சுடுமண் அந்த இடத்துல வச்சு எல்லாரையும் புதைச்சிருவார்ல. ஸோ சுடுமண் சிலைகள், குறும்படம், அனைத்துலக விருது வந்து நிறையா அதுக்கு படத்துக்கு கிடச்சிச்சில. 150க்கு மேற்பட்ட சிறுகதை, 11க்கு மேலே புதினம். இவர் என்னென்ன புதினம் எழுதினார் அப்படின்னா, தொலைந்து போனவர்கள் அந்த படத்தில், கந்தசாமி படத்தில் எல்லாரையும் அவரே கடத்திடுவார். பார்த்தா சாமிகிட்ட எழுதி போட்டவங்கெல்லாம் வந்து காணாமல் போயிருப்பாங்க. தொலைந்து போனவர்கள். அடுத்து சூரிய வம்சம். சரியா? சூரிய வம்சம் படத்தில் இவர் தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்து சாந்தகுமாரி, அந்த பாட்டு கூட வரும்ல. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து கந்தசாமி. ஓகேவா? ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டிப்போர். சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காதையில் வந்து தொண்டிப்போர். சிலப்பதிகாரம் கோவலன் வந்து சிலப்பதிகாரத்தில் தான் வருது. சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலன் இறந்துட்டான்னு அவன் தோண்டியை புதைச்சிருவாங்க. அதை ஊரே பார்க்கும். ஊர்கான் காதை அதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இருக்குது அப்படின்னா ராம் நாட்டில் தொண்டி இருக்குது. அந்த ராஜா தான் வந்து அவரை புதைக்க சொல்லியிருப்பார். ஸோ ராம் நாட்டில் தொண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திரும்ப பார்த்துடலாம். பாய்ச்சல்னா கந்தசாமி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். தக்கையின் மீது இது வந்து சிறுகதை தொகுப்பு. தக்கையின் மீது 4 கண்கள், பாய்ச்சல், சாயாவனம்ன்ற புதினம், அப்புறம் விசாரணை கமிஷன், சுடுமண் சிலைகள், தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, தோண்டின சிலப்பதிகாரம், ராம்நாடு. அவ்வளோதான்.
அடுத்து அகப்பொருள் இலக்கணம், அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள்னா ஒழுக்க முறை, வாழ்வியல் வந்து அகம் புறம்னு 2 இருக்கும். அகம்னா தலைவன் தலைவி யோட உறவு நிலை பற்றினது. அகம் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5 திணை. அது போக கைக்கிளை, பெருந்திணை. ஃபஸ்ட்டு 5 வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படின்றாங்க. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதற்பொருள்னால் நிலமும் பொழுதும். அடுத்து கருப்பொருள், உரிப்பொருள். நிலமும் பொழுதும், இதில் வந்து 5 வகை நிலம் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொழுதுனா பெரும்பொழுது, சிறு பொழுது. ஓராண்டின் 6 கூறுகளை வந்து பெரும்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 பொழுதுனா பெரும்பொழுதுனா என்னது? இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி. ஓகேவா? இது வந்து முன்ன பின்னா இருக்கும். நான் தான் வரிசையாக ஆர்டராக எழுதியிருக்கேன். எப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த ஆர்டர், இது ஆர்டர், நார்மல் ஆர்டர், தமிழில் ஆர்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆர்டரை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு வரும், பழைய பாட்டு ஞாபகம் இருக்கா? இளவேநீர்கால பஞ்சமி அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு தான் எடுத்தோம். பழைய பாட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இளவேநீல்னால் அடுத்து முதுவேநீல். சரியா? அடுத்து வந்து கார்காலம், குளிர்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவில். அடுத்து திரும்ப ஒரு பாட்டு, முன்பனியே அப்படின்னு சொல்லிட்டு கோபடத்தில் ஒரு பாட்டு வரும், முன்பனியே அப்படின்னு சொல்லிட்டு. முன்பனினா பின்பனி. ஃபஸ்ட்டு 2 பாட்டு, கடைசி 2ம் பாட்டு. சரியா? ஸோ இது வந்து ஆர்டர் தெரியும். இதுனா இளவேநீல், முதுவேநீல், கார், குளிர், அடுத்து முன்பனி, பின்பனி. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுட்டா முடிஞ்சு. அடுத்து சிறு பொழுது. ஒரு நாளில் 6 கூறுகளாக பிரிக்காங்க. 4 ஹவராக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலை, அடுத்து நண்பகல், அப்புறம் வந்து நண்பகலுக்கு அடுத்து வர்றது வந்து அந்த 2 பிஎம்லேருந்து அந்த தூங்குகிற நேரம். சரியா? ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுவாங்க, எடுத்து போய் ஏற்பாடு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு. தூங்குகிற நேரத்தில் ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி. மாலைனா 6 PM to 10 PM. அடுத்து யாமம்னா 10 to 2. அடுத்து வைகிரைனா விடிய காலை 2 AM to 6 AM. எல்னா ஞாயிறு, பாடுனா மறையும் நேரம். எல் பாடு அப்படின்னா ஏற்பாடு, பாடு மறையும் நேரம். எல்னா ஞாயிறு, பாடு அப்படின்னா மறையும் நேரம். எல் ப்ளஸ் பாடுனா ஏற்பாடு. ஓகேவா? இப்போ வந்து 3 டிவிஷனாக இருக்குது. இதை வந்து பார்த்துடலாம். திணை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையா. அடுத்து வந்து இதில் வந்து இதில் வந்து பெரும்பொழுதை நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து சிறு பொழுதை கவர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த இடம். ஹில் ஸ்டேஷன் போங்க, எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். கண்டிப்பாக செம்ம குளிராக இருக்கும். அதாவது முன்பனினா பனி நிறையா இருக்க நேரம். சரியா? பின்பனினா பனி முடிஞ்சு போச்சு. ஓகேவா? முன்பனினா பனி நிறையா இருக்க இடம். மேலே ஹில் ஸ்டேஷன் போகிறவங்க, ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன், மூணார் போகிறீங்க, எங்கே ஒரு ஊட்டி, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன், கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும், பனி விழுற மாதிரி இருக்கும். ஸோ முன்பனி. ஓகேவா? எப்போ குளிர் இருக்கும்? நைட்டில் தான் குளிர் இருக்கும். ஸோ யாமமில் தான் குளிர் இருக்கும். அவ்வளோதான். அடுத்து காடு. காட்டுக்கு ட்ரெக்கிங் போகிறீங்க. ஃபஸ்ட்டு காடு வரைக்கும் எங்கே போவீங்க? காரில் போவீங்க. ஸோ கார். சரியா? ஈவினிங் தான் ட்ரெக்கிங் கிளம்புவீங்க, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும்னு ஈவினிங்காக கிளம்புவீங்க. ஸோ மாலை. அடுத்து மருதம், வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். சரியா? அப்போ என்ன? வைகரை. அந்த 2 மணிக்கு விடிய காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு கூட போய்க்கலாம். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் மருதம். சரியா? இதில் வந்து 6 பெரும்பொழுதுகளும் பொருந்தும். மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதும் பொருந்தும். குளிர், முன்பனி, பின்பனி, கார், இளவேநீர், முதுவேநீர் எல்லாமே பொருந்தும். வைகரை. அடுத்து நெய்தல்னால் ஏற்பாடு. ஏற்பாடுனா என்ன பார்த்தோம்? நம்ம வந்து சூரியன் மறையிற நேரம் அப்படின்னு பார்த்தோம். சூரியன் எப்போவுமே அந்த சன் செட் ஆகிறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்கள்ல. ஸோ அந்த ஏற்பாடு அந்த பீச் கிட்ட வருவாங்கள்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாலைனா நல்ல நடுப்பகல், அது உங்களுக்கு தெரியும். அது போக பாலைனா எப்படி இருக்கும்? வெயிலாக இருக்கும். ஸோ வெயில்னாலே வேனில். ஸோ இளவேனில், முதுவேனில். அது போக நம்ம என்ன பார்த்தோம்? பின்பனினாலும் அந்த பின்பனினா பனி போயிடுச்சு வெக்க. ஸோ பின்பனியும் இதில் சேர்ந்துடும். சரியா? அடுத்து ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, இதெல்லாம் வந்து அதோட கருப்பொருட்கள் எல்லாமே வந்து அப்படி ஒரே டேப்லெட் காலமில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஒரு நிலத்தின் தெய்வம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எழுதியாச்சு. தெய்வம் குறிஞ்சி, மலை மேலே இருந்தாலே என்ன தெய்வம்? முருகன். இப்போ காட்டுக்குள்ளே இருந்தால் திருமால். மருத நிலையில் விவசாயத்துக்கு இந்திரனை தான் மழை பெய்யணும்னு கும்பிடுவாங்க. ஸோ வருணன், அதே மாதிரி வருணனையும் மழை பெய்யுது. வருணன் வந்து கடல் பக்கம் இருக்கவங்க கும்பிடுவாங்க. அடுத்து பாலையில் வந்து கொற்றவை கடவுள். மக்கள்
மலை மேலே இருக்கவங்கலாம் வந்து இந்த குறவன் குறத்திம்பாங்க, வெறுப்பாக இருப்பாங்க அவங்க. அதெல்லாம் முல்லை பொறுத்த வரைக்கும், காட்டு பொறுத்த வரைக்கும் திடீர்னு தோன்றுவாங்க, யாராவது புதுசு புதுசாக தோன்றுவாங்க. ஆயர் ஆட்சியர்லாம் காட்டு வேலை பார்த்துட்டு வருவாங்க. அடுத்து மருதம் வந்து ஊருக்குள்ளே தானே இருக்கும். ஸோ ஊரன், உழவர், உலத்தியர். இது வந்து கடலை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. வாங்க வாங்க மீன் பிடிக்க வாங்க, எதுக்குனாலும் வாங்க. பரதன் பரத்தியர்னு சொல்லுவாங்க, இது நமக்கு தெரியும். சேர்த்துக்குவாங்க, எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க மீன் பிடிக்க. எய்ம் பண்ணி அடிப்பாங்க, எயினர் எயிட்ரியர். அடுத்து உணவு வந்து மலைநெல் திணை, மலை மேலே. இது வந்து காட்டுக்குள்ளே வரகு சாமை வர ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்து மருதத்தில் வந்து செந்நெல் வெண்ணெல் செம்மையானது. ஸோ விளைச்சல் வந்து செந்நெல் வெண்ணெல் இதான நமக்கு வருது. அது மீன் உப்பு பெற்ற பொருள். அடுத்து சூறையாடலால் வரும் பொருள். விலங்கு வந்து புலி கரடி, புலி ரெண்டுக்குமே வரும், கரடி சிங்கம். அடுத்து இங்கே வந்து முயல் மான், இது கொஞ்சம் மைல்டானது, இது கொஞ்சம் எல்லாம் டெரரானது. அடுத்து மருதத்தில் வந்து எருமை நீர்நாய், முதலை சுறா, வழியிலந்த யானை. பூ வந்து குறிஞ்சியில் குறிஞ்சி பூ இருக்கும், காந்தல் பூ இருக்கும். முல்லை திடீர்னு தோன்றும், முல்லையில் முல்லைப்பூ. அடுத்து செங்கல் நீர் தாமரை. அடுத்து தாளம்பூ நெய்தலில் இருக்கிறது. அடுத்து குறவம் பாதிரி, வித்தியாசமான பூ பாலையில் இருக்கும், குறவம் பாதிரி. அடுத்து மரம் வந்து அகில் மரம், வேங்க மரம். சரியா? அடுத்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கொன்றை காயா, அதெல்லாம் வந்து முல்லையில் இருக்கும். கொன்றை ஆம்பல் காயா அதில் இருக்கும். அகில் வேங்கைனாலே இந்த புளி மாதிரி தானே. ஸோ புளி வேங்கை எல்லாமே இந்த சைடு இருக்கும். அடுத்து காஞ்சினா காஞ்சி மருதம்னா காஞ்சி மருதம். புன்னை சண்டை ஆகிட்டாலே பீச்சுக்கு போவோம். ஸோ புன்னை ஞாழல். இழுப்பை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து தான் பாலை. அடுத்து பறவை வந்து கிளி மயில், மலையில். காட்டில் வந்து காட்டுக்கோழி மயில், ரெண்டுலேயும் மயில் வரும். ரெண்டுலேயும் எப்படி புலி வருமோ அது ரெண்டுலேயும் மயில் வரும். கிளி மயில், காட்டுக்கோழி மயில். அடுத்து நாரை நீர்க்கோழி அன்னம். இங்கே வந்து கடற்காகம், புறா, பருந்து. ஊர் வந்து சிறுகுடி, சிறு வீடாக சிறு ஊராக தான். மலை மேலெலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சிறுகுடி. அடுத்து காட்டுக்குள்ளே பாடிட்டே வந்து தான் சேருவாங்க, அந்த மாதிரி. அடுத்து ஊராக இருக்கும். மருதத்தினிட பேரூர், மூதூர். அடுத்து பட்டினம்பாக்கம்னாலே இந்த என்ன சொல்லுவாங்க, கப்பல்லாம் நிற்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டினம்பாக்கம். நெய்தல். குறும்பு தான் பாலையில். அடுத்து நீர் வந்து அருவி நீர், சுனை நீர். இது காட்டாறு. இது வந்து மனை கிணறு, பொய்கை, இதெல்லாம் நம்ம கட்டுறது. அடுத்து இது வந்து மணலாக இருக்கும்ல, கடல்னா. ஸோ மணல் கிணறு, உவர்களி, உவர்ப்பு தண்ணி. ஸோ வற்றிய சுனை கிணறு. அடுத்து வந்து பறை வந்து தொண்டைக்கிளியே கத்தணும் மலை மேலே இருந்து. இது வந்து ஏறு கோட்பறை, காட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் ஏறி தான் போகணும். ஓகேவா? அடுத்து மணமுலா நெல்லரி கிணை, மீன் கோட்பறை, துடிச்சு சாவாங்க அந்த மாதிரி. யாழ்னா குறிஞ்சி முல்லை மருதம். விலரியாழ் பாளையல், விலாசமாக இருக்கும் கடல், அதனால் விலரியாழ். பண் வந்து குறிஞ்சி பண், இது எல்லாமே அதே தான். கடல் வந்து சிகப்பு கடல், செங்கடல் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செவ்வழி பண்ணு. இது வந்து பஞ்சுரப்பண், பஞ்சம் இருக்கனால. அங்கே தொழில் வந்து தேன் எடுத்தல், ஹைட்டில் போனால் தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். இது வந்து ஏறுதழுவுதல், நிறை மேய்த்தல், விவசாயம் ரிலேட்டடாக தான். இதுவும் ஒரு நெல்லறுத்தல், களை பறித்தல், மீன் பிடித்தல். அடுத்து வந்து வழிப்பறி செய்தல், நிறை கவர்தல். அவ்வளோதான். அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எப்படின்னா, மருதமும் நெய்தலும் 6 பொழுது வந்துடும். அதுபோக மலை மேலே தான் குளிரும். ஸோ குறிஞ்சி 3 வந்துடும். ஓகேவா? அடுத்து கரகாட்டத்தையும் கும்பாட்டம் குடக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவி ஆனது குடக்கூத்து கரகாட்டம் தானே. ஸோ அது ரிலேட்டடாக வந்து கும்பாட்டமும் கும்பிட்டுக்கிட்டே ஆடுவாங்கன்னு பார்த்தோம்ல, அது ரெண்டுமே வந்து கரகாட்டம். சிறு நண்டு மணல் மேல் படமொன்று கீறும் அலை கொண்டு போகும். இது வந்து மகாகவி இலங்கையில் வந்து பாடினது, இலங்கை பீச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இது முதன்மை தொடர். மழை கொட்டி கொண்டிருந்ததால் அப்படின்னு இது வந்து துணை தொடர். முதன்மை தொடர் வந்து